ரகு, நீங்க எப்படி? ஏன் செந்தில் இந்த ஜனநாயகம் பத்தி ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதான் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். விஜய் ரசிகர் ஒருத்தர் எங்க அண்ணன் மாதிரி திரு ஸ்டாலின் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு. இது நம்ம ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் விவாதத்துல பேசுற விஷயம் கிடையாது. பட் இட்ஸ் அ ரியாலிட்டி. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு நடிகர் அரசியலுக்கு உள்ளார வந்ததுனால எல்லா இடத்துலயுமே இந்த வேஸ்டேஜ்ம்பாங்க. சோசியல் மீடியாவிலையும் சில வேஸ்டேஜ்ன்றது ரொம்ப ட்ரிவியல் ஆயிடுச்சு. பட் அது ஒரு யதார்த்தம் நான் சொல்றேன். அது யதார்த்தம். அதாவது இப்ப அந்த கேட்டவன் ஓட்டு போடுறான்ல, அவன் அந்த ஓட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இல்ல. ஒரு பட்டன் அமுத்தணும், அவ்வளவுதான். அது டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ டிவிக்கோ ஒரு பட்டன் அமுத்தணும், அவ்வளவுதான். நீ ஏன் ஓட்டு போட்ட, நீ எந்த கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டேன்னு அவனை கேட்க போறது இல்ல. அதான் ஜனநாயகத்தின் பலமும் கூட பலவீனமும். எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட ரிச்சஸ்ட் மேனுக்கு ஒரு ஓட்டு தான், புவரஸ்ட் மேனுக்கு ஒரே ஓட்டு தான், ஒரே வேல்யூ தான். அதுதான் நம்ம ஜனநாயகத்துடைய சிறப்பு. இப்ப இதுல எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவுடைய தாக்கத்தை திமுகவோட அறிந்த கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. ஏன்னா நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டால்வார்ட் சினிமாலேருந்து வந்தது. அப்புறம் சினிமாலேருந்து தேர்தலில் நின்று ஜெயிச்ச முதல் நபரும் எஸ்எஸ்ஆர், திமுகவை சேர்ந்தவர். எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் அண்ணா அவர்களுக்கு, கருணாநிதி எல்லாருக்குமே சினிமாவுடைய ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஸோ அதனால அவங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அண்ணா எவ்வளோ கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு. அதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அவருடைய ஃபியூனரல்ங்கிற அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார். அவரோட பாப்புலாரிட்டி மக்களிடையே பீக்ல இருக்கும்போது அவர் எம்ஜிஆருடைய கரிஸ்மாவை மதிச்சார். அண்ணான்னு சொன்னா பெருந்தன்மைன்னு சொல்றோம்ல, அவர் அதை மதிச்சாரு. ராமச்சந்திரன் முகத்தை காமிச்சா ஓட்டு விழும்னா அது எனக்கு தேவை. அதாவது எம்ஜிஆர் அண்ணாவோட பெரிய கொள்கைவாதிலாம் கிடையாது. பட் ஜனநாயகத்துல இந்த கரிஸ்மாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அப்பவே ரியலைஸ் பண்ணவர் அண்ணா. அப்ப நீங்க சொல்றது ரகு, சினிமாவினுடைய அந்த வலிமையை உணர்ந்த திமுகன்றது விஜயையும் அப்படிதான் பாக்குது. 100% அவங்க விஜயோடைய இம்பாக்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க. வெளியில நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இருக்கும். அட்டை தான், வெறும் அட்டை தான், கொள்கையே அஸ்திவாரமே இல்லாத அட்டை. அவர் சொல்றது லாஜிக்கலா அப்படி தட்டனா 75 வருட கட்சி மட்டும் இல்ல, அண்ணா மாதிரி ஒரு பெருந்தலைவர் ப்ளூ பிரிண்ட் போட்ட, அதாவது கொள்கைகளை வகுத்து கொடுத்த கட்சியை நீங்க 2 வருஷ கட்சியோட நீங்க எந்த கட்சியுமே, விஜய் கட்சி விட்டுருங்க, எந்த கட்சியுமே கிட்ட போக முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்தை பத்தி அண்ணா பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது, ஆட்சியில் எவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு கொள்கையை பேசி திமுகவை தோற்கடிக்க முடியும்னு விஜய் நம்பல. ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி 30 வருஷத்துக்கு மேல கொள்கை இல்லாம திமுகவை தோற்கடிச்சிருக்குது. எப்படி தோற்கடிச்சது? கரிஸ்மா வச்சுதான் தோற்கடிச்சது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவோட கரிஸ்மா வச்சுதான் தோற்கடிச்சது. என்ன கொள்கை பேசினாங்க ஏடிஎம்கே? ஐடியலிஸ்டிக்கா எனக்கும் கொள்கை வேணும், கொள்கை பேசணும். அவருக்கு விஜய் கொள்கை தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு அந்த கொள்கை இந்த கொள்கைன்றார். எந்த கொள்கையும் எனக்கு இல்ல, திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவரோட கொள்கை. அந்த திமுக எதிர்ப்புங்கிறது இங்க பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் கொடுத்திருக்குது, பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனா அத அவர் கேபிட்டலைஸ் பண்ண போறாரு, பண்ண நினைக்கிறாரு, போறாருன்னு சொல்ல நினைக்கிறாரு. ஆனா அந்த கூடுகிற கூட்டம்ன்றது அது கொள்கையற்ற கூட்டம் என்ன செஞ்சிரும்? பார்க்க போன கூட்டம். நீங்க சொல்ல முடியுமா விஜய் அவருக்கு கரிஸ்மா இருக்கு, அவருக்கு ஆர்கானிக்கா கூட்டம் வருது, இந்த மாதிரி அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்ற. ஏன்னா அவங்க ஒரு பொருட்படுத்துறாங்கன்றீங்களா? ஷார்ப். எங்க டிஎம்கே ஒரு இன்டெலிஜென்ட் பார்ட்டிங்க, அவங்க ஒரு பெரிய ஒரு வெல் ஆயில்டு மெஷின். அவங்க இந்த தவறை செய்ய மாட்டாங்கன்றனா. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்றது செய்ய மாட்டாங்க. அவங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இல்ல விஜய், கமல்ஹாசனை விஜய் த்ரெட்டா பாக்குறாங்கன்றீங்களா? இந்த எலெக்ஷன்ல இல்லனா கூட ஃபியூச்சர்ல உதயநிதிக்கு த்ரெட்டா வரலாம்ல. 2031ல 2031ல அவர் விஜய் ஒரு இந்த எலெக்ஷன்ல ஒரு 20% வாக்கு வாங்குறாரு. அவரு அப்ப ஜனநாயகம் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டாங்க. அதிமுக பாஜக அலைன்ஸ் தானே. அதுக்கு தான் வரேன். இப்ப 2021 எலெக்ஷன் போது கமல்ஹாசன் பார்ட்டியை பத்தி திரு ஸ்டாலின் கிட்ட கேட்டபோது பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பேசுங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அந்த கட்சியை உதாசீனப்படுத்தினாரு. அந்த மாதிரி விஜயை உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா இவர் ஒரு மாஸ் ஆக்டர். அந்த ஒரு பாப்புலாரிட்டியில நீங்க கமல்ஹாசனோட வேற லெவல்ல இருக்கிறவர். நான் இன்னொரு காரணம் என்ன சொல்ல வரேன்னா, திரு உதயநிதி கூட ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஏடிஎம்கேவோட டிக்ளைன அவங்க இது பண்ணிட்டாங்க, கணிச்சிட்டாங்க. அங்க நடக்கிற குழப்பம் பிஜேபியோட சேர்ந்தது, அவங்களுக்கு பேகேஜ் இருக்குது. அவர் ஏடிஎம்கே பத்தி சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைதானே. விஜய்க்கு பேகேஜ் இல்ல.
அவர் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது இல்ல, அதனால வந்து அவரே கூட கணிச்சிருக்கலாம் ஃபியூச்சர்ல நம்மளுடைய ரைவலா ஒரு ஆப்போனன்ட்டா விஜய் வரலாம். அதான் நான் முன்பு பெருமாள் மணிகிட்ட கேட்ட மாதிரி நான் உதாசீனப்படுத்துகிறேன்னு சொல்வதற்கு கூட ஒரு வியூகம் இருக்கலாம். அப்ப அவங்க உதாசீனப்படுத்தலாம் இல்ல, பொருட்படுத்துறாங்க, அவங்க ஒரு த்ரெட்டா வருவாங்க, அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறதா? நான் இப்படி எடுக்கலாம் நினைக்கிறேன் விஜயன். என்னன்னா விஜய்க்கு அஃப்கோர்ஸ் மாஸ் ஹீரோ, அதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. மிகப்பெரிய அளவில் இளைஞர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஹீரோ, அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ அவரை ரசிக்கிறாங்களா, அந்த ரசனை அந்த ரசிகத்தன்மை ஓட்டா மாறுமா அப்படிங்கிறத விட அந்த ரசிகத்தன்மை ஓட்டா மாறணுமா, அது வேற ஒரு டிபேட். அதுதான் டிபேட். அதை ஏன் யாரும் பேசுறது இல்ல? அது வேற டிபேட். எப்ப பேசுவோம்? இல்ல அது மாறுவது இல்ல ஏன் பார்வையை நான் சொல்ல முடியும். நீங்க நிறைய நேரம் உங்க பார்வையில மாறுபடலாம் விஜயன். என் பார்வை நான் மாறுபடல, தப்பு இல்ல. நீங்க சொன்னதுல உங்க பார்வையை முன்வைக்கிறீங்க. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கோணம். ஆனா நீங்க சொல்றது இது அப்படியே மாறணுமா, கல்ட்ட நம்ம கொண்டாடணுமான்றது ஒரு பார்வை. இல்ல அதுல எனக்கு ரீசனுக்கு நான் சொல்றேன். நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா திரு செந்தில், இப்ப 26 29லயோ ரகு அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான். அப்படி போடக்கூடிய வாக்குகள்னு 2026 எலெக்ஷனை மையப்படுத்தி தொடர்புபடுத்தி பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க? அதை தொடர்புபடுத்தி நான் சொல்றேன். நான் தொடர்புபடுத்தி தான் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தரை திடீர்னு கூட்டு போய் ஒரு கல்லூரியில நீங்க வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் நீங்க தான் சொல்ல முடியுமா? நீங்க தான் விஓன்னு சொல்லுவோமா? நீங்க தான் பிரின்சிபால்னு சொல்லுவோமா? ஒண்ணுத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தகுதி இருக்குல்ல, ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. அப்போ அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு என்ன தகுதினா கல்வியா? அது இல்ல. பரீட்சை எழுதணுமா? அது இல்ல. பொது வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ரகு ஒரு நியாயமான கேள்வி கேட்டார். அவர் முதுகுல எந்த பேக்கேஜும் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் ரூலிங் பார்ட்டியா வரல. எஸ், கரெக்ட் தான். ஆனா இங்க ரூலிங் பார்ட்டியா இது வரைக்கும் இல்லாத எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? வைகோ இது வரைக்கும் முதலமைச்சர் ஆனது இல்ல. எத்தனை போராட்டங்களை செஞ்சிருக்காரு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும்? எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு சிறைகள்? ஏன் நாம் தமிழர் வரைக்கும் எடுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் எடுங்க, இடதுசாரிகள் எடுங்க. இடதுசாரிகள் என்ன இந்த மண்ணில் ஆட்சி செஞ்சிருக்காங்களா? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு? நீங்க இந்த 2 ஆண்டுகள்ல எனக்கு தெரிஞ்சு 2 ப்ரொட்டஸ்ட், அதுல ஒரு ப்ரொட்டஸ்ட்ல 3 நிமிஷத்துல பேசிட்டு போயிட்டாரு. நீங்க அந்த பொதுமக்களுக்காக எப்ப களத்துல இருந்தீங்க? நான் என்ன சொல்றேன், இது சேர்த்தே சொல்றேன். இப்ப மற்ற கட்சியில இன்க்ளூடிங் டிஎம்கேல இந்த உதயநிதிக்கு சேர்த்து சொல்றேன். ஏன்னா ஒருவேளை வரலாம், அதுக்கு சேர்த்து சொல்றேன். இளைஞரணி ஆரம்பிக்கும் போது அவர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக கொரோனா காலகட்டத்தில் களத்தில் நின்றாங்க. எல்லாரும் குளங்களை தூர்வாரம், நீங்க வழக்கல் போடுறாங்க, நீட்டுக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த கணக்குகள் எல்லாம் தாண்டி அந்த ரசிக மனோபாவம் அந்த கட்சியின் மீதே உங்களுக்கு விமர்சனம் இருக்கு. அது ஏன் காரணம் நான் சொல்றேன் சார். ஏன் காரணம்னா இன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்த்தேன் சார். இந்த தர்பூசணி பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறார் சார். அவர் தன்னை ஒரு கதாநாயகனாக நம்புகிறார். அவர் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. ஒரு 500 பேர் சுத்தி நிக்கிறான் சார். வருங்கால சூப்பர் ஸ்டார்னு கத்துறான். நான் ஒரு கல்லூரிக்கு போனேன், நிஜமா சொல்றேன். அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு பேர் கூட மறந்துட்டு. அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். சரி, அவர் அந்த கல்லூரிக்குள்ள போறாரு. அந்த கல்லூரி மாணவிகள் அத்தனை பேர் அவர் கார் பின்னாடி ஓடுறாங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. நான் முடிச்சிடுறேன். இங்க இன்ஸ்டாகிராம்ல பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஆயிரக்கணக்கில் கல்லூரிகள்ல அவங்க பின்னாடி ஓடுற கூட்டம் இருக்குது. நான் திருப்பி கேட்கறது என்னன்னா, இது வாக்கா மாறுமா மாறாதா அதல்ல. என்ன நீங்க நான் மனவிரும்பி போய் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எதுக்கு அரசு திட்டான்னு பாருங்களேன். நீங்க ஒரு எஸ்ஐஆர் பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, உட்கார்ந்து வழக்கு போட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் எனக்கு ஒன்ஸ் மோர் போடலங்கிற காரணத்துக்காக இந்த ஆட்சியை மாற்றுவோம்னு பேசக்கூடிய ஒரு, அதுல லட்சுமி சொன்னது கரெக்ட். எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இல்ல செந்தில், இப்போ அவங்களும் ஓட்டு போட தான் போறாங்க. அதை பேசித்தானே ஆகணுங்கிற, அவங்களும் ஓட்டு போட போறாங்கிறது தான் ஆபத்துங்கிறேன் நான் என் பார்வையில சொல்றேன். நான் அவங்களை குறை மதிப்பீடு. நான் என்ன சொல்றேன், நீங்க இதே திமுக அரசிற்கு ஏன் வாக்களிக்க மாட்டோம் என்பதை நீங்க கண்டென்ட்டாவும் லாஜிக்கலாவும் சொல்லி களத்துல நின்று மக்களோடு நின்று போராடி வழக்குகளை சந்திச்சு வந்தீங்கன்னா அது வேற. ரைட். அவர் சொல்றது இது பொருட்படுத்துவோமா இல்லையான்றதை தாண்டி அவங்க மீதான மதிப்பீடு விமர்சனத்தில் இருந்து அவர் பார்க்கறாரு. எனக்கும் 1000 விமர்சனம் இருக்கு. அதாவது விஜய்ங்கிற ஒரு தனிநபர் மேல எனக்கு வெறுப்பு கிடையாது. பட் அவர் பண்ற அரசியல் மேல 1000 கேள்வி எனக்கு இருக்குது. பட் நம்ம வந்து பொலிட்டிக்கல் அப்சர்வரா அவருக்கு வர அந்த பாப்புலாரிட்டி ஏன், ஒய் அப்படிங்கறத நம்ம அத வந்து நான் இப்ப என்ன கேட்கிறேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் இருக்கிற போதே ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. அவங்க என்ன பெரிய போராட்டம் பண்ணாங்க? இப்ப செந்தில் கேட்கிற அளவு அந்த டிமாண்டுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாரான்னு அவர் சொல்லட்டும். நான் சொல்றேன் அதிமுக ஒரு விஷயம்,
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், நாளைக்கு ஓபிஎஸ் இருக்கட்டும், திடீர்னு ரகுவே கூட்டு அங்க பொதுச் செயலாளர் வச்சாலும் அவங்களுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், ரெட்டலை யார் கையில இருக்கோ அவங்கள தலைமையை எதிர்த்து போயிடுவாங்க. சரி, அன்றைக்கு ஜே அணி ஜானி என்று பிரிந்து நின்ற பொழுது ரெட்டலை அவரிடம் வந்தது, ஒன்றுபட்டு எல்லோரும் நின்று விட்டார். ரெட்டலை மட்டும் இல்ல, ரெட்டலை தான் திமுகவை எதிர்ப்பு இல்ல, வெற்றி பெறாங்க. இன்னொன்று சேவலையும் வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆர் முதல்ல சந்திச்சதே இடைத்தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி நீங்க சொன்ன மாதிரி அவங்க சேவல் சின்னத்தில் கூட ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. நீங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கிறீங்க, இடைத்தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு லாஸ்ட் வார்த்தை சார். நீங்க போராட்ட களத்து கூட வர வேண்டாம் சார். நீங்க கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, உங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்றீங்க? அரசியல் எதிரி தான் திமுக, கொள்கை எதிரி பாஜக. உங்கள் கொள்கை எதிரியை எதிர்கொள்வதற்கான ஒரு தேர்தலை கூட நீங்க சந்திக்க மறுக்கிறீங்க. இல்ல அவரு சொல்றதெல்லாம் வேலிட் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நேர்பட பேசுற நம்ம அரசியல் ஒருத்தங்க எப்படி ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம்ல, பிராக்டிகலா அது நடக்காம போலான்ற மக்கள் இப்ப எப்படி 30 வருஷம் கொள்கையே இல்லாத ஏடிஎம்கேவை திமுகவுக்கு எதிராக ஜெயிக்க வச்சாங்களோ, கருணாநிதி அவர்கள் பீக்ல இருந்தார். அவரு ஒரு அந்த 50ல இருந்து 60 வருடங்கள் வரைக்கும் அவருடைய அறிவு கூர்மை, எனக்கு ஒரு கருத்து இருக்கு. நம்ம கொள்கையே இல்லாத அதிமுகன்றோம். ஆனா அதிமுக சில பாலிசி ஸ்டாண்ட், அவங்களுக்கு இருமொழி கொள்கையா இருக்கலாம், இடஒதுக்கீடா இருக்கலாம், இந்த மன்சார் அதுல ஒரு திடமான இருக்கு. இல்ல அவங்க திமுக சேர்ந்தவங்களையே திராவிட இயக்க ஆய்வாளர் திரு திருநாவுக்கரசு அவரே இத நாங்க ஒரு திராவிட கட்சியை ஏத்துக்க மாட்டோம். எனக்கு ரகுட்ட ஒரு கேள்வி தான். எஸ் ஹி இஸ் ரைட். அது ஒரு விதத்துல சொல்றாரு. ஒரு வார்த்தை தான் எனக்கு நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. ரகு இப்ப ரகுவினுடைய மதிப்பில்ல எத்தனை % அது வாக்குகளா மாறக்கூடுன்னு அவர் யூகிக்கிறார்.